ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय ॐ शान्ति शान्ति शान्तिः. தியானம். இந்த தியானத்தை நாம் மனோசக்தி என்று அழைக்கிறோம். தியானம் என்பது மானச தபம், மனதால் செய்கின்ற ஒரு தவமாகும். இதில் முக்கியமானது நமது மனம். நமது மனதின் துணை கொண்டு நம்மை ஆழ்ந்த சிந்தனையில் இட்டுச் செல்வது தியானம். இந்த தியானத்தினால் மனநலம், உடல் நலம் இரண்டுமே கிடைக்கப் பெறுகிறது. நாம் மனதில் எதை நினைத்து நாம் தியானிக்கின்றோமோ அது நம்மால் அடைய பெறுகிறது. நமது மனம்தான் இங்கு நமக்கு வழிகாட்டி. நமது மனம்தான் நமக்கு நண்பன். நமது மனம்தான் அறிவு. எதை நினைத்து நாம் தியானம் செய்கின்றோமோ அது நம்மால் அடைய பெறுகிறது. வேண்டியதை பெறலாம், தவம் செய்வீர் என்கிறார் மகாகவி பாரதியார். நமது மனதை செம்மைப்படுத்த வேண்டும். எப்படி என்றால், அது உடல், மனம், மொழி மூன்றாலும் அதை செம்மைப்படுத்த வேண்டும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சிந்தித்தல் என்பது தியானம் எனப்படுகிறது. எண்ண ஓட்டங்களை சீராக்குதல் வேண்டும். நமது எண்ணங்களை சீராக்க வேண்டுமாயின் சொற்களும் நமது செயல்களும் சீராக இருக்க வேண்டும். மனதின் உதவியுடனே நாம் மனதை நெறிப்படுத்த வேண்டும். அப்படியாயின் நாம் மனதை புரிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது. நம்முடைய மனமானது இரண்டு தன்மையுடன் கூடியது. அமைதி மற்றும் அமைதியின்மை, அறிவு மற்றும் மூடத்தன்மை, தைரியம் மற்றும் பயம். இந்த இரண்டுமே மனதில் நடைபெறுகின்ற விஷயமாகும். சரியான பயிற்சி இல்லாவிடில் நமது மனமானது அமைதி இல்லாமலும் துக்கப்பட்டு கொண்டும் இருக்கும். சரியான பயிற்சியினால் அமைதியும் மகிழ்ச்சியும் அடைய பெறும். இத்தகைய மனதை நாம் தியானம் செய்வதால் பக்குவப்படுத்த முடியும். இன்றைய அவசர கால யுகத்தில் இது சாத்தியப்படுமா? காலையில் வீட்டை விட்டு சென்றால் இரவு வந்து தூங்குவதற்கே சரியாக போய்விடுகிறது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் தியானம் செய்ய நேரம் கிடைப்பதில்லை என்று நாம் கூறலாம். உண்மைதான். நமது வாழ்வில் பணம் எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட நமது மனதின் அமைதி மிகவும் முக்கியமானது. பணம் எதற்காக என்றால் நமது மனதை சந்தோஷப்படுத்த தேவைப்படுகிறது. ஆனால் அந்த மனமே துக்கப்பட்டு கொண்டும் பாதிக்கப்பட்டும் இருக்குமாயின் பணம் இருந்து என்ன பயன்? தியானம் செய்ய என்ன செய்ய வேண்டும்? 3 விஷயங்கள் இங்கு சொல்லப்படுகின்றன. முதலில் தேவை சமத்துவ புத்தி வேண்டும். எதில் என்றால் உணவு, உடல் உழைப்பு, உறக்கம். இந்த மூன்றிலும் மிதமான அளவினை கடைபிடிக்க வேண்டும். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய ஸ்வப்னசு. இந்த மூன்றும் மிகைப்படாமலும் குறைவாக இல்லாமலும் அளவுடன் இருத்தல் வேண்டும். மேலும் தியானத்திற்குரிய இடத்தை தேர்வு செய்யும் பொழுது
தூய்மையான இடமாகவும் அமைதியான இடமாகவும் நமது வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அறையில் நாம் இதற்காக தேர்வு செய்ய வேண்டும். மேலும் அமருகின்ற இடம் மேடு பள்ளம் இல்லாமலும் வாகன சப்தங்கள் இல்லாத நிசப்தமான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். இதற்குரிய பொழுதுகள் காலை பொழுது அல்லது மாலை சந்தி பொழுது என்று சொல்கின்ற பொழுதானது ஏற்ற காலமாக சொல்லப்படுகிறது. மேலும் நதிக்கரை, ஏதாவது மலை முகடுகளை பார்த்து கொண்டு, இவையெல்லாம் நமது மனதை கவருகின்ற விஷயங்களாகும். இது நம்மை முதலில் அமைதிப்படுத்துகிறது. பிறகு உடல் உறுப்புகளை அமைதிப்படுத்த வேண்டும். முதலில் நமது மனதை அமைதிப்படுத்தி பிறகு நமது உடல் உறுப்புகளை அமைதிப்படுத்த வேண்டும். பிறகு நமது மூச்சுக்காற்றினை சீராக்க வேண்டும். சீராக்க வேண்டும் என்றால் மூச்சுக்காற்றின் இயக்கத்தினை கவனிக்க வேண்டும். அமர்ந்த நிலையில் உடல் உறுப்புகளை கவனிக்க வேண்டும். பிறகு நமது மனதை, அதாவது நமது மனதில் ஓடுகின்ற எண்ணங்களை கவனிக்க வேண்டும். நமது எண்ணங்களை கவனித்தாலே நமது மனமானது ஓடுகின்ற வேகத்தினை குறைத்துவிடும். அதாவது மனதின் செயலானது குறையும். வேகமாக ஒரு விஷயத்தை சிந்திக்கின்ற மனமானது மெதுவாக ஒரு விஷயத்தினை சிந்தித்து அசை போட ஆரம்பிக்கும். ஓரிரு நாள் மனமானது தன் வசப்பட்டது போன்று நமக்கு காட்சியளிக்கும். புதிதாக தியானம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மனமானது நமது வசப்பட்டது போன்று நமக்கு காட்டும். பிறகு 3ஆம் நாள் பழைய வாசனையில் சென்று அவை ஒடுங்கும். இதற்கு நமது முன்னோர்கள் பல்வேறு விதமான வழிகளை காட்டியுள்ளார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு விஷயத்தினை எடுத்துக்கொண்டால் நமது வாழ்வில் அதனை நீண்ட காலம் நிரந்தரமாகவும் உறுதியுடனும் நாம் செயல்புரிய வேண்டும். இதனை பதஞ்சலி மகரிஷியானவர் ஆசேவித தீர்க்ககால நைரந்தரிய திருடபூமிகி என்று கூறுகிறார். ஒரு விஷயத்தை தொடங்கிய பின் அது கடினமாக உள்ளது என்று கூறி பாதையில் விட்டுவிட்டால் அதனால் நமக்கு பலன் ஏதும் ஏற்பட போவதில்லை. பலனை அடையும் வரை நாம் நமது முயற்சியினை தொடர்ச்சியாக செய்தல் வேண்டும். தீர்க்க காலம், நீண்ட காலம் இந்த பயிற்சியினை தொடர்ந்து செய்து வர வேண்டும். அதில் உறுதியுடனும் மேலும் நம்பிக்கையுடனும் செய்ய வேண்டும். தியானம் கைகூட நாம் மேலும் சில முறைகளை பின்பற்றலாம். நமக்கு பிடித்த விருப்பமான தேவதைகளை எடுத்துக்கொண்டு அந்த தேவதை நாமங்களை உச்சரிக்க வேண்டும். ஓம் நம சிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய, ஓம் கங்கணபதயே நமஹ, ஓம் சரவண பவாய நமஹ என்று இந்த நாமத்தினை நாம் தினமும் 54 முறையோ அல்லது 108 முறையோ அல்லது நேரம் இருக்குமாயின் 1008 முறை கூட காலையிலோ அல்லது மாலையிலோ அல்லது இருவேளையிலும் கூட நமது நேரத்திற்கு ஏற்ப இதனை நாம் செய்து வரலாம். இவ்வாறாக பழகுவதால் நமக்கு வாக்கானது சுத்தி ஏற்படும், மனம் உறுதி பெறும், மனத்தெளிவும் வார்த்தையில் தெளிவும், மனமானது நம் வசப்படும். அவ்வாறாக இயலாதவர்கள் இந்த அவசர கதி காலத்தில் ஏதாவது ஒரு சிவபுராண பாடலை தினமும் காலையிலோ மாலையிலோ சிவபுராண பாடலையோ
அல்லது தனக்கு தெரிந்த ஸ்லோகங்களையே சொல்லி வருதல் வேண்டும். விஷ்ணு புராணமோ அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமமோ, லலிதா சகஸ்ரநாமம், தேவி மகாத்மியம், இது போன்ற பாராயணங்களை செய்து வருதல் நலம். இதன் மூலம் நம்முடைய மனம் விருப்பப்படி செயல்புரிகிறது. மனதின் விருப்பப்படி நாம் செயல்புரிவதில்லை, நம்முடைய விருப்பப்படி நமது மனமானது செயல்புரிய ஆரம்பிக்கிறது. இத்தகைய பயிற்சியின் மூலம் மனமானது நமக்கு நல்ல நண்பனாக மாறுகிறது. இத்தகைய நண்பனை நாம் பெறுவதற்கு இத்தகைய பயிற்சிகளை நாம் தொடர்ச்சியாக செய்தல் வேண்டும். இத்தகைய நண்பனாக மாற அதற்கு நற்பண்புகளை நாம் கொடுத்து பழக வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை கொடுத்து பழகினால் மனமானது நம்முடைய சொற்களை கேட்கும். அது எது என்றால், முதலில் நம்மிடம் இருக்கின்ற லோப புத்திகளை நீக்க வேண்டும். தான புத்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்மிடம் இருப்பதை பிறருடன் ஷேர் செய்து கொள்ள வேண்டும். பிறகு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பிறகு மகிழ்ச்சியை முதலிய குணங்களை நாம் பழக வேண்டும். நமது மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை கேட்பது, நல்லோர்களுடன் பழகுவது, இது போன்ற விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் இறைவனை தியானிப்பது, அவருடைய பெயர்களை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டு இருப்பதெல்லாம் நமது மனதினை தூய்மையாக்கும். இத்தகைய தியானமானது வேல்யூ தியானம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக நாம் இத்தகைய தியானங்களை பழக பழக மேலும் நாம் சில பாவனைகளை வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். அதாவது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பது போன்றும், அவர் நம்மீது கருணை மழை பொழிவது போன்றும், நாம் அவருடைய கையில் ஒரு குழந்தையாக இருப்பது போன்றும் பாவித்தல் வேண்டும். அவ்வாறாக பாவிக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த மனோபலத்தையும், மனதில் உற்சாகத்தையும், தன்னம்பிக்கையும் கொடுக்கின்றது. ஆகவே இந்த தியானத்தினை நாம் தினமும் ஏதாவது ஒரு பொழுதில் செய்து வருதல் மிகவும் நன்று. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.